குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஈஸியான அருமையான வாழைக்காய் வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு தொட்டு போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஈஸியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த வாழைக்காயை பொரிக்க போகிறோம். அந்தளவுக்கு நம்ம எண்ணெயை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் இந்த அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வாழைக்காய் வேகணும், ஆனால் நல்லா வறுபட்டு வரணும். முறுமுறுன்னு வறுபட்டு வரக்கூடாது, நல்லா சாஃப்டாக வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ தான் நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சேர்க்குற மசாலாவும் அது நல்லா பிடிக்கும். இப்போ வாழைக்காய்களை எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம பாதி எண்ணெயை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான எண்ணெய் பேனில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 10 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா சாப்பிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலையும் அதே மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரும்போது நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்ம வாழைக்காய்களை சேர்க்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து கலர் மாதிரி வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும்போது நம்ம பொரித்து வச்ச வாழைக்காய்களை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. வாழைக்காய்கள் உடையக்கூடாது, அந்தளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா இது வெஜ் பொரியல்னு சொல்லவே மாட்டாங்க யாரும், வாழைக்காய்ன்னு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நான்வெஜ்ஜுக்கும் மிஞ்சிற அளவுக்கு இந்த வாழைக்காய் வறுவல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளவுதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது நல்லா சூடான குழைவான சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரசத்து கூட, தயிர் சாதத்து கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான வாழைக்காய் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ.